டேய் மச்சான், வாடா போலாம். நீ பாட்டுக்கு வர போலான்னு சொல்ற, எங்க போறது? டேய் ஓட் பண்றதுக்குடா, வாடா போலாம். ஓட் பண்றதுக்கா? டேய் ஆமாண்டா, இன்னைக்கு எலெக்ஷன், வா கிளம்புவோம். டேய் இதுக்கா கூப்பிட்ட? நான் கூட ஏதோ முக்கியமான விஷயம்னு வந்தேன்டா. தூக்கத்தெல்லாம் விட்டு வந்தேன்டா. டேய் அப்போ உனக்கு ஓட்டு போடுறது முக்கியம் இல்லையா? வாடா கிளம்புவோம். திலீப்பு வெறுப்பேத்தின்னு இருக்காத, சும்மா கூப்பிட்டு. நான் கிளம்புறேன், அவ்வளோதான். டேய் இருடா, ஓட் போடுறது எவ்வளவு முக்கியமான விஷயம், கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் புரியாம வீட்டுக்கு போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாடா, நான் ஒருத்தன் ஓட்டு போடுறதுனால தான் இப்போ நாடே திருந்திட போகுது பாரு. சரிடா, நீ எஜுகேட்டடா? என்னடா தெரியாத மாதிரி கேட்குற? சொல்லுடா. அதான் தெரியும்ல, பிஇசின்னு. அரசியல் சம்மந்தப்பட்ட மீம்ஸ்லாம் ஷேர் பண்ற, நீ எஜுகேட்டடா? அதான் சொன்னல, பிஇசின்னு. அண்ட் ஐ எம் யூனிவர்சிட்டி டாப்பர். என்ன பார்த்து எஜுகேட்டடான்னு கேட்குற? நீ எக்ஸ்பர்ட்டா நான் கேட்கலடா, எஜுகேட்டடான்னு தான் கேட்டேன். என்னடா குழப்புற சாணி? நான் ஒருத்தன் ஓட்டு போடுறதுனால என்ன எல்லாமே சேஞ்ச் ஆயிருமான்னு கேட்குறியே, நீ எப்போ உன்னை எஜுகேட்டட்னு சொல்லிக்கிற? ஓட்டிங்கிறது நம்ம ஜனநாயக கடமை, அதுவாது தெரியுமா உனக்கு? அட்லீஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ண வேண்டியது, 4-5 மீம்ஸை ஷேர் பண்ண வேண்டியது, அதில் இருக்க விஷயம் உண்மையாக பொய்யான்னு கூட பார்க்குறது கிடையாது. ஏதோ ஜஸ்ட் ஒரு செலிபிரிட்டி சொல்லிட்டாங்க, நம்ம பாட்டு ஷேர் பண்ண வேண்டியது, இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, நல்லதை யார் சொன்ன என்ன. பட் நம்ம கடமையை ஒழுங்காக செய்யாமல் அரசியல்வாதிங்க கடமையை செய்ய தவறிட்டாங்க, பொறுப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதியும் கிடையாதுடா. இங்கே படிக்காதவங்களை விட படித்த முட்டாளுங்க தான்டா அதிகம். டேய் எதுக்கு படித்த முட்டாள்னு சொல்கிற? நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? நான் ஒருத்தன் ஓட்டு போடாதனால என்ன ஆகிட போகுது இப்போ? நீ ஒருத்தன் கேட்ட கேள்வியை நம்ம ஊரில் இருக்க ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பித்தா யாருக்கு சாதகம்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ சோஷியல் மீடியாவில் யார் யாருக்கெல்லாம் அகேன்ஸ்டாக மீம்ஸ் போடுறியோ அந்த கட்சிக்கு தான். அந்த கட்சி பண்ணுறது சரியில்லை, இந்த கட்சி பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது, ஆனால் ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டு போடாமல் நம்மளே அந்த கட்சியை ஜெயிக்க வச்சிட வேண்டியது. துபருடா, எல்லாரும் எதிர்க்கிற கட்சிங்களுக்கு வர ஓட்டுங்க வந்துக்கிட்டே தான்டா இருக்கும். நம்மளை மாதிரி இந்த சமநிலையான வாக்காளர்கள் இருக்கும் பார்த்தியா, நம்ம தான் வாய்க்கிழியே பேச வேண்டியது, ஆனால் கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுற வேண்டியது. ஸோ யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு பிளேம் அவர் பொலிட்டிஷியன்ஸ் தான். அப்புறம் நான் நம்ம மக்களை ஏன் படித்த முட்டாள்கள்னு சொன்னேன் தெரியுமா? இருக்கிற அரசியல்வாதிகளே யார் பெட்டர்னு சூஸ் பண்ண தெரியாமல் அவங்க கடமையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சினி ஆக்டர்ஸு, எக்ஸிக்யூட்டிவ்ஸு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்லாம் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன் அதில் என்ன தப்பு இருக்குது? டேய் நமக்கு தேவை ஒரு நல்ல லெஜிஸ்லேட்டர்ஸ் மட்டும் கிடையாது, தைரியமான நிர்வாகிகளும் தான், நல்ல மக்களுக்கு நல்ல மெசேஜை சொல்கிற கலைஞர்களும் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க வேலையை செய்விடாமல் திசை திருப்பிக்கிட்டு இருக்கோம். 5 வருஷத்தில் ஒரு தடவை வர எலெக்ஷனில் ஒழுங்காக நம்ம ஓட் பண்ணாலே நட் ரோட்டுக்கு போய் நம்ம நாட்டுக்காக போராட வேண்டிய நிலைமையே நமக்கு வந்திருக்காதுடா. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்கு வரணுங்கிறத விட அரசியல் கற்றுக்கணுன்றதா ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன்டா. நான் கிளம்புறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். திலீப், நான் வரேன் என் கடமையை செய்ய.